வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு 30ஆம் தேதி 11ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு செய்திகளுடன் சந்திக்கின்றேன். இன்றைக்கு எங்களுடைய புயல்கள் மலைகள் அனைத்தும் ஓய்ந்திருக்கின்றன. ஓய்ந்ததற்கு பின்பாடு மீட்பு பணிகள் தொடர்கின்றன. மீட்பு பணிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. அந்த வகையிலே இதுவரையும் இலங்கை எங்களுடைய மாலை நேரம் ஒரு 4-5 மணி அளவுக்கு முன்பாக கிடைக்கப்பெற்ற செய்திகளின்படி 212 பேர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. 228 பேர் காணாமல் போயிருப்பதாக தெரிய வருகிறது. இதில் மீட்பு பணிகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்றாலும் இவர்கள் உயிருடன் மீட்கப்படலாமா என்ற ஒரு நம்பிக்கைகளை குறைத்து கொண்டு வருகிறது என்றும், ஏன்னு சொன்னால் அவர்கள் 3-4 நாட்களாக மண் சரிவுக்குள் அகப்பட்டவர்களை உயிருடன் மீட்பது எப்படி என்ற ஒரு நம்பிக்கை நம்பிக்கை குறைந்து தான் வரும். ஓரளவு யோசிக்க இடையே 3-4 நாளாக போச்சு, என்ன போகிறோம்னு சொல்லி அந்த நிலை வந்து கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அவர்கள் இருந்த போதிலும் மீட்பு பணிகள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கணும். இதில் கூடுதலாக எங்கள் இழப்புகள் சந்தித்த இடம்னு சொன்னால் மலைய பக்கம்தான் கண்டி, பதுளை மாவட்டம், கண்டி மாவட்டம் தான் கூடுதலாக நடைபெற்றிருக்கிறது. இந்த இழப்புகள் இருந்த போதிலும் மீட்பு பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. எங்கள் இலங்கை ஃபுல்லாக 1094 பாதுகாப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அமைச்சு அதுக்குள்ளே அவர்கள் மீட்ட மக்களை அல்லது பாதுகாக்கப்பட்ட மக்களை எல்லாரையும் கொண்டு வந்து அதுக்கு இருத்தி வச்சு அவர்களை பாதுகாத்து வருகிறார்கள். உணவுகள் எல்லாம் கொடுத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், எல்லா இடங்களிலும் இளைஞர்கள் முன் வந்து அமைப்புகள், இப்போ நூல் நிலையம், விளையாட்டுக் கழகங்கள், அப்படியான கழகங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒருமித்து எல்லாம் முன்னின்று உதவிகள் செய்து கொண்டிருப்பது ஒரு மகிழ்ச்சியாக இருப்பது. இல்லை ஏன்னு சொன்னால், துன்பம் வருகின்ற போது உண்மையில் அப்படியாகத்தான் இருக்க வேண்டும். ஒற்றுமையாக எல்லாரையும் காப்பாற்றப்பட வேண்டும். எல்லாரையும் காப்பாற்றுவதற்கு எல்லாரும் ஒற்றுமையாக நின்று செயற்படுவதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. அதனாலே வெள்ளம் மழை ஓய்ந்ததால் பிரச்சனை இல்லை, மாவிலாரும் உடைப்படுத்தாலும் அங்கத்தை அதிகாரிகள் சொல்கிறார்கள் 3 நாட்களுக்கு முன்னே அது அவதானிக்கப்பட்டு மக்களை அப்போவே அகன்று செல்லுமாறு அறிவித்தல் விடுக்கப்பட்டதாகவும், அதில் கொஞ்சம் பேர் கொண்டு போய் போயிருக்கணும், கொஞ்சம் பேர் அப்படித்தான் அதை இதை எடுக்கணும் இது எடுக்கணும்னு சொல்லி நின்று கண்டு பெரிய கஷ்டப்பட்டு இப்போ அவர்களை மீட்கும் பணியிலேயும் 2 ஹெலிகாப்டர்கள் அங்கே பறந்து கொண்டு தான் இருக்குது. இந்த இனம் பறந்து கொண்டிருக்கு. அதில் 121 பேரை மீட்டதாக விமானப்படை சொல்லி இருக்குது. 2 ஹெலிகாப்டர் பாவிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்குள்ள எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் நேரடி கண்காணிப்பின் கீழே தான் இப்படியான மீட்பு பணிகள் எல்லாம் நடக்கிறதாக சொல்லப்படுகிறது. சக்தி டிவியிலே தொலைக்காட்சியிலே காட்டினார்கள் அந்த செய்தி. அவர் நேரடியாக இருந்து தொலைபேசியில் பேசி அவர்களுடைய நிலைமைகளை அறிந்து கொள்வது, இங்கே நிற்கிறீர்கள், என்ன செய்கிறீர்கள், ஹெலிகாப்டர் இருக்கிறதா, அது இருக்கா, இதுக்காண்ட நேரடியாக கேட்டுக்கொண்டு உண்மையில் உறக்கமே இல்லாமல் ஜனாதிபதி இருப்பதாக செய்திகள் சொல்லப்படுகிறது. 3 நாள் அவர் உறங்கி அவர் தொடர்ந்து அந்த பணியில் ஈடுபட்டிருக்கிற உண்மையிலே அது வரவேற்கத்தக்கபடியும் இப்படி ஒரு ஜனாதிபதி கிடைத்தது இலங்கைக்கு கிடைத்த பாக்கியம், எங்கள் மக்களுக்கு கிடைத்த பாக்கியம். என்னென்னு சொன்னால், அவர் தெரியும் முன்பே அவர் தன்னுடைய தாயை கூட ஆட்டோவில் முச்சக்கர வண்டியில் ஏற்றி மருத்துவத்துக்கு கொண்டு சென்ற ஒரு காட்சிகள் எல்லாம் வந்தது. அப்படியெல்லாம் இருந்து அவர் அப்படி இருந்தவர் இன்றைக்கு அவருக்கு இப்படி நடந்து விட்டது என்றது துன்பம் துயரத்தில் அவர் ஆழ்ந்திருக்கிறார் என்றது மட்டும் தெரிகிறது. அவருடைய முகம் அந்த தொலைக்காட்சியில் காட்டுகின்ற போது அவருடைய முகம் மிகவும் கவலை தோய்ந்த முகமாகத்தான் காணப்பட்டது. அதை பார்க்கவே எங்களுக்கும் கவலையாக இருக்கிறது. உண்மையில் அவர் எவ்வளியோ அதுதான் அவருக்கு பின்னால் நிற்கிற அணியினரும் உண்மையிலே தாமாக முன்வந்து எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த முறை உண்மையிலே அதை பார்க்கின்ற போது வியப்பாக இருக்கிறது. பார்ப்போம். வெள்ளம் முடிந்த பின் தான் எங்களுக்கு இழப்புக்கள். வீதிகள் எல்லாம் உடைந்திருக்கிறது. பதுளை பக்கம் புகையிரத வீதிகள் எல்லாம் உடைந்திருக்கிறது. இத்தனை வீதிகள் உடைந்தது, எத்தனை பாதைகள் உடைந்தது என்று கணக்கெடுக்கும் போதுதான் எல்லாம் தெரியும். மாவிலாறு உடைத்து அதில் கன பாதிப்பு நடந்திருக்குது. பற்றாப்பளை அம்மன் கோவில் எல்லாம் தண்ணி மூடி நிற்கிறதாக சொல்லப்படுது. அப்படி அரவாசி கோவில் தான் மீன தெரிகிறதாக தெரிவிக்கப்படுறது. எங்களுடைய பரந்தன் வீதியில் கண்டாவளை
மூன்றாவதாக இருக்கின்ற பாலம் உடைப்படுத்தியிருக்கிறது. உடைப்படுத்தாலே பிறந்தனுக்கும் முல்லத்தீக்கும் இடையிலான பயண தொடர்புகள் துண்டிக்கப்பட்டிருக்கு. அப்படியே நேரம் அங்கே வட்டுவால் பாலம் துண்டிக்கப்பட்டிருக்கு. வட்டுவால் பாலத்தால் போக முடியாத நிலை இருக்கிறது. அப்படியே முல்லத்தை தாண்டி அங்காலே போனால் நாயாற்றில் பாலம் உடைந்திருக்கிறது. திருவண்ணாமலையோட தொடுக்கிறது, அங்கால் போக முடியாது. அப்படி பாதைகள் எல்லாம் உடைந்து தொடர்புகளை துண்டித்து வைத்திருக்கிறது. இங்கே மன்னாருக்கு போகிற பாதையும் கள்ளியடி தீத்தாடி என்றெல்லாம் சொல்ல போகிறார்கள். அந்த பகுதியில் தண்ணீர் தேங்கி நிற்பதால் பஸ் ஓட்டங்கள் இன்னும் நடைபெறவில்லை என்று சொல்லப்படுகிறது. அப்போ எல்லாம் துண்டிக்கப்பட்டு இப்போ போக்குவரத்துகள் எல்லாம் துண்டிக்கப்பட்டு தான் இருக்குது. அந்த நிலையில் தான் இப்போ இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. இதற்கிடையில் எங்களோட முத்தியன்கட்டு பகுதியில் முத்தியன்கட்டு குளம் நேற்று வரை வான்கதவுகள் எல்லாம் திறந்து பாய்ந்து வேகமாக அந்த பக்கம் நெருங்க முடியாமல் இருந்தது. இன்றைக்கு எல்லாம் வான்கதவுகள் மூடப்பட்டிருப்பது போல் தெரிகிறது. அதிலே முல்லைத்தீவு முத்தியங்காட்டு பகுதியில் மீன்கள் மிகவும் ஏராளமான மீன்கள் அந்த வாய்க்கால் வழியே துள்ளி விழுவதாகவும் வெளியில் தாமாக வந்து விழுவதாகவும் தெரிவிக்கிறார்கள். மக்கள் நிறைய பேர் ஒரு மீன்பிடி திருவிழாவுள் எல்லாரும் வந்து அதுக்குள் மீனை பிடித்து மீனை எடுத்துக்கொண்டு செல்வதாகவும் நான் நினைக்கிறேன். நன்னீர் மீன்கள் நிறைய விளைந்திருக்கும். வெள்ளம் பெறுகின்ற போது வெள்ளத்துடன் அள்ளுண்டு செல்வது வளமையானே. அதை மக்கள் பிடித்து கொண்டு இருக்கிறார்கள். தாங்கள் இதுவரை காலம் இப்படி ஒன்றும் பிடிக்கல, இந்த முறை தான் பிடிக்கிறோம் அப்படி என்றெல்லாம் அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். சில வீடியோக்களில் பார்த்தோம். ஆகையினாலே அது என்னென்று சொல்கிறது, உண்மையிலே இப்போ இந்த இதுவெல்லாம் முடிந்த பிறகு உடனடியாக போக வேண்டாம் என்றெல்லாம் சொன்னார்கள். கவனமாக இருக்கணும். இதுவெல்லாம் போகைக்க குன்றும் குழிகளும் இருப்பது தெரியாது. சமதர தண்ணியாக இருக்கும், போகணுன்னா குண்டு விழுந்துடுவோம். கவனமாக இருக்கணும் தான் நாங்கள் சொல்கிறோம். மற்றது இந்த யூடியூப் உறவுகள் எங்களுடன் தொடர்பு எடுத்திருந்தார்கள். நேற்று முந்தைய தினமெல்லாம் எப்படி இருக்கிறீர்கள், என்ன செய்கிறீர்கள் என்று. உண்மையிலே யூடியூப்பிலே இருந்த உறவுகள் அவர்கள் தங்களுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக எனக்கு எடுத்திருந்தார்கள். நான் திருப்பி இங்கேருந்து கவரேஜ் இல்லை, எடுக்க முடியவில்லை. இன்று தான் எடுக்க வேண்டும். சிலருடன் எடுத்து கதைத்து விட்டேன். பலர் எடுத்திருந்தார்கள். சுவிஸிலிருந்து குணசிங்கம் எடுத்திருந்தார், திருப்பி எடுக்கவில்லை. பிரான்சிலிருந்து சத்தியமாமா, மற்றது எங்கள் லண்டன் உறவாக இருக்கிறவர் உதயன் எடுத்திருக்கிறார். உதயன் 2-3 தரம் எடுத்திருக்கிறார். நான் திரும்ப அவருக்கு எடுக்க முடியவில்லை, நேற்றும் எடுக்க முடியவில்லை. அவர் உண்மையில் அந்த உதயன் என்பவர் அவர் முதல் இருமுறை இங்கே வந்து எங்களை சந்தித்து யூடியூப்பிலிருந்து எங்களுடன் உறவாகி எங்களுடன் சந்தித்து அவர் எங்களுக்கு நிறைய உதவிகளும் செய்திருக்கிறார். யூடியூப்புக்குரிய பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்து தந்திருக்கிறார். அப்படியான உதவிகள் செய்கிறவர். உண்மையிலே இப்படியெல்லாம் மனிதர்கள் இருக்கிறார்களா என்று பார்க்கின்ற போது மனிதங்கள் இருக்கின்றது. மனிதாபிமானம் என்பதுதான் மனிதம். அப்போ அந்த மனிதங்கள் இப்பொழுதும் இருக்கிறது என்பது ஆச்சரியத்துக்குரிய விடயம். அந்த வகையில் இப்படியானவர்களும் இருக்கிறார்கள், உதவி செய்கிறார்கள், பொருட்களை கொண்டு தாரார்கள். அதை பாருங்கள், இதை பாருங்கள், அப்படி செய்யுங்கள், இப்படி செய்யுங்கள் என்று சொல்லி பொருட்களையும் பெருமதி வாய்ந்த பொருட்களை எல்லாம் கொடுத்து தாரார்கள். அப்படி தந்தும் இப்போ எங்களுக்கு இங்கே வெள்ளம் பெருக்கின்றோன்னு இந்த மாதிரி இருக்கிறீர்கள், சும்மா இருக்கிறோம் எடுத்திருக்கிறார்கள். திருப்பி எடுக்க முடியவில்லை. அலர்ட் மட்டும் பெறுகிறது. நாங்கள் திருப்பி இன்னும் எடுக்கவில்லை, இருக்கணும். அவர்களுக்கு உண்மையிலே அந்த உறவுகள் குணசிங்கம், சத்யபாமா மற்ற போன்ற உறவுகள் இன்னும் 3-4 பேரோட கதைத்தேன். எல்லாரோடையும் கதைத்திருக்கிறேன். இன்னும் 2-3 பேரோட கதைக்கவில்லை. அவர்களுக்கு உண்மையில் எங்களை நினைத்து எங்களுடைய கஷ்டங்கள் என்ன நிலை என்று விசாரித்த எங்களுடைய இலங்கை மக்களினுடைய நிலைகளை விசாரித்தவர்களுக்கு எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஊடகங்கள் என்பது உண்மையில் ஊடகம் என்பது மக்களுக்கு நல்ல செய்திகளை, தக்க செய்திகளை, அந்த எந்த நேரத்தில் என்ன வேண்டும் என்பதை கொடுப்பது, நல்வழிப்படுத்துவது, அப்படியான செயல்களைத்தான் செய்து கொண்டிருக்கிறது ஊடகங்கள். அந்த வகையிலே ஊடகங்கள் மிகவும் மக்களுக்கு என்னென்ன நடக்க போகுது, எங்கெங்கு போகாதீர்கள் அப்படியெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சில இது எனக்கு விரட்டுறது போல் இல்லாமல் இருக்கிறது. மக்களை விரட்டக்கூடாது, மக்களை திசை மாறி போக விடக்கூடாது. ஊடகங்கள் என்பது மக்களை உற்று வழிப்படுத்தி கொண்டு போக வேண்டும். மக்களுக்கு தெரியாதை தெரியப்படுத்த வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அப்படித்தான் கூடுதலாக செய்கிறார்கள், இல்லை என்று நான் சொல்லவில்லை. சரி, அதுடன் நாங்கள் இந்த செய்திகளை இந்த விடைபெறப் போகின்றேன். மீண்டும் நாளை ஒரு நல்ல பொழுதாக எல்லோருக்கும் இலங்கை மக்களுக்கு அமைய வேண்டும். இந்த நாட்டில் இருந்த அழிவுகள் எல்லாம் நீங்கி இறைவனர்களால் எல்லோரும் விழித்து எல்லோரும் மீண்டெழ வேண்டும் என்று நாங்கள் இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றியுடன், முருகன்.